இன்று காசாவிலே போர் நிறுத்தத்தை முறிக்கும் அளவிற்கான கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அங்கு இனிமேல் போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்புகளை மிகவும் குறைக்கும் அளவிற்கான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதை தவிர இந்த இறந்த பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைக்கும் பிரச்சனைகள் கடும் குளறுபடியில் போய்கொண்டிருக்கும் நிலையில் இந்த போர் நிறுத்தத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான பெரும் தடைக்கல்களாகவே காணப்படுகின்றன. இவை தொடர்பாக இன்று இஸ்ரேலினால் காசாவில் நடத்தப்பட்ட கடுமையான தாக்குதல்கள் தொடர்பாகவும் இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம். இன்று காலை இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவரது ஒஃபிஷியல் எக்ஸ் தளத்திலே கடுமையான கலந்துரையாடல்களின் பின்னர் காசா மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தும்படி தான் உத்தரவிட்டிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார். அதன் பின்னர் மிகவும் கடுமையான தாக்குதல்கள் காசாவிலே நடத்தப்பட்டிருந்தன இஸ்ரேலிய எல்லையிலிருந்து. இப்படி இருக்கும் நிலையில் இந்த தாக்குதலானது ஏன் நடைபெற்றது என்பது அதிர்ச்சியாகவும் மிகவும் கேள்விக்குறியாகவும் இருந்தது ஆரம்பத்தில். இதற்கு இஸ்ரேலிடம் 2 காரணங்கள் காணப்பட்டன. முதலாவது தான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இஸ்ரேல் காசா எல்லையிலிருந்து காசாவின் அந்த எல்லோ லைன் என்று கூறப்படுகின்ற அந்த சமாதானத்திற்காக வரையப்பட்ட எல்லைக்கோடுகளின் அப்பால் இருந்து ஹமாஸ் என்று கூறப்படும் அல்லது ஹமாஸினால் இஸ்ரேலின் படைகளை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு பாதிப்பு மற்றும் அவர்களுடைய உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களுக்கான பாதிப்பு ஏற்பட்டதால் மிகவும் கடுமையான பதில் தாக்குதலை இஸ்ரேல் இராணுவம் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமரின் இந்த எக்ஸ்தல பதிவிற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே அங்கு கடுமையான துப்பாக்கி சத்தங்கள் கேட்டதாக அங்கிருந்த பொதுமக்களும் உள்ளூர் ஊடகவியலாளர்களும் சர்வதேசத்திடம் தெரிவித்திருந்தார்கள். இப்படி இருக்கும் நிலையில்தான் இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து 2வது காரணம்தான் மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், நேற்று ஒரு பணைய கைதியின் உடலை ஹமாஸ் ஆனது ICRC மூலம் ஒப்படைத்திருந்தது. இருந்தபோதும் இன்று அந்த உடலானது ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதி ஒருவரின் உடலின் எஞ்சிய பாகங்கள் என்றும் அது புதிதாக ஒப்படைக்கப்பட வேண்டிய பணைய கைதியின் உடல் அல்ல என்ற ரீதியிலான ஒரு கருத்தை இஸ்ரேல் தாங்களது DNA டெஸ்டிங் மூலம் உறுதிப்படுத்தியதாகவும் இது ஹமாஸின் ஒரு ஏமாற்று வேலை என்ற ரீதியிலான ஒரு கருத்தையும் தெரிவித்து இது மிகவும் கடுமையான போர் நிறுத்த மீறல் என்று தெரிவித்து இன்று இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இப்படி இருக்கும் நிலையில் இதை தவிர இஸ்ரேலானது ஒரு வீடியோ ஆதாரம் ஒன்று, அதாவது அவர்களுடைய ட்ரோனில் இருந்து மிகவும் உயரத்தில் வைத்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஆதாரத்தை இன்று வெளியிட்டிருக்கின்றது. அந்த ஆதாரமானது ஹமாஸ் என்று கூறப்படும் ஒரு சிலர் ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட சில இறந்த உடலை மண்ணிலே புதைத்துவிட்டு பின்னர் ரெட் கிராஸிற்கு அழைப்பை எடுத்து இங்கு ஒரு உடல் இருப்பதாகவும் கூறி பின்னர் அதே சேம் உடலை மீட்டு அதை பணைய கைதி என்ற ரீதியில் ரெட் கிராஸிடம் ஒப்படைப்பது போன்ற ஒரு காணொளி தான் அது. இந்த காணொளியை பார்க்கும் பொழுது இது நேரடியாக ஒரு வயலேஷன், அதாவது போர் நிறுத்தத்தை கடுமையாக மீறும் மற்றும் ஒரு ஏமாற்றும் செயற்பாடு போலத்தான் தெரிகின்றது. இதற்கு ரெட் கிராஸ் பதிலளிக்கும் வகையில் இந்த உடல்கள் மாற்று விளையாட்டிற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றும் தங்களுக்கு இப்படி ஒரு அழைப்பு வந்ததாகவும் ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் அந்த உடலை பணைய கைதிகளின் உடலாக இருக்கக்கூடும் என்ற ரீதியில் தாங்கள் ஒப்படைத்ததாகவும் அவர்கள் இன்று உத்தியோகபூர்வமாக தெரிவித்து விட்டார்கள். இதுதான் இப்பொழுது ஒரு கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. ஏனென்றால் ஹமாஸ் இந்த உடல்களை வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாகவும் ஒப்படைப்பதில் அதற்கு அவர்கள் 2 காரணங்களை பிரதானமாக சொல்கிறார்கள். முதலாவதானது இஸ்ரேலிய உறவினர்கள், அதாவது இந்த பணைய கைதிகளின் உடல்களுக்குரிய உறவினர்கள் மீண்டும் அவர்களை கவலைப்படுத்தும் அல்லது அவர்களுக்கு ஒரு சோகத்தை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கமும், 2வது காலத்தை இழுத்தடிப்பதும் தான் அவர்களது மிக முக்கியமான நோக்கம். இந்த காலத்தை இழுத்தடிப்பதற்கான மிக முக்கியமான காரணம், இவ்வாறு உடல்களை ஒப்படைத்ததன் பின்னர் 2வது கட்டத்திற்கு நிச்சயமாக நகர வேண்டிய ஒரு கட்டாயம் ஹமாஸுக்கு ஏற்பட்டுவிடும். அப்படி நகர்ந்தால் ஆயுதங்களை ஒப்படைப்பது மற்றும் காசாவை விட்டு வெளியேறுவது தொடர்பான பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இதை தாமதப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு இன்னும் சில நேரங்களை ஒதுக்கி காசாவினுள் தங்களது நிலைகளை அதிகரித்துக் கொள்வதற்குமாகவே இந்த பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைப்பது தொடர்பாக சில விளையாட்டுகளை விளையாடுவதாக இஸ்ரேல் தரப்பு கடுமையாக குற்றஞ்சாட்டுகின்றது. இது ஒரு பக்கத்தில் பார்க்க போனால்
ஒரு விதத்தில் இது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் இருந்த போதும் இதற்கு எவ்விதமான ஆதாரங்களும் இல்லை. ஆனால் இந்த ட்ரோன் வீடியோவானது இப்பொழுது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கின்றது ஹமாஸ் மீது. இப்படி வேண்டுமென்றே செய்வதானது மக்களையும் நடுநிலை நாடுகளையும் இந்த ஒப்பந்தத்தையும் ஒரு ஏமாற்றும் செயற்பாடு என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்களைத்தான் இப்பொழுது வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இஸ்ரேலிய ஃபைனான்ஸ், அதாவது ஃபார் ரைட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார், ஹமாஸ் இப்படி வெளிப்படையாக இந்த போர் நிறுத்தத்தை மீறுவதனால் தாங்கள் விடுவித்த பலஸ்தீனிய கைதிகளை மீண்டும் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இது மிகவும் ஒரு கடுமையான கருத்தாக இருந்த போதும் இன்று இந்த நடைபெற்ற இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட தற்போது வரை 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இதில் 2 சிறுவர்கள் அடங்குவதாகவும் தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்காவின் ரெஸ்பான்ஸ் இதில் எப்படி இருக்க போகிறது என்பதுதான் உலகத்தின் மிக முக்கியமான எதிர்பார்ப்பாகவும், எப்படி இந்த போர் நிறுத்தம் சவைவாக போகிறது என்பதுதான் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்பட்டது. அப்படி இருக்கும் நிலையில் அமெரிக்க வைஸ் பிரசிடென்ட் ஜே.டி. வான்ஸ் இன்று உத்தியோகபூர்வமாக கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதல்கள் மூலம் போர் நிறுத்தமானது எந்த விதத்திலும் பாதிப்படையாது என்றும், போர் நிறுத்தம் அப்படியே இருக்கின்றது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்து ஒரு விதத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சை விட்டிருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் ஏற்கனவே தெரிவித்ததை போன்று இது ஒரு நீண்ட கால யுத்தம், இதில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவது என்பது மிகவும் சிரமமான காரியம் என்றும், அப்படி கொண்டு வந்தாலும் இப்படி சிறு சிறு தாக்குதல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் அவர் இன்றும் தெரிவித்திருக்கின்றார். இப்படியான தாக்குதல்கள் போர் நிறுத்தத்தை எந்த விதத்திலும் பாதிக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அவர் மேலதிகமாக ஒன்றை தெரிவித்திருக்கின்றார், ஹமாஸோ அல்லது ஹமாஸ் என்று கூறப்படும் ஏனைய ஆயுத குழுக்கள் யாராவது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் அதற்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது என்ற ரீதியிலான ஒரு கருத்தையும், இது போர் நிறுத்தத்தை எந்த ரீதியிலும் பாதிக்காது என்ற ரீதியிலான ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாகத்தான் காணப்படுகின்றது. இப்பொழுது இஸ்ரேலின் தாக்குதலையும் அங்கிருந்து நடைபெறும் தாக்குதல்களையும் ஒரு நியாயப்படுத்தும் விதமாகத்தான் இது காணப்படுகிறது. எனவே இப்பொழுது தாக்குதல்கள் ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற போதிலும் இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தம் தொடர்பான எந்தவித அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இன்று கடுமையான தாக்குதல்கள், அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமையை விட கடுமையான தாக்குதல்கள் தான் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதுவும் இஸ்ரேல் ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணித்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஸோ இந்த போர் நிறுத்தமானது தற்போதைக்கு ஒரு அங்குமிங்கும் ஆடும் நிலையில் தான் காணப்படுகிறது. இருந்தபோதும் அமெரிக்கா குறியாக இருக்கிறது போர் நிறுத்தத்தை விட்டு நகர்வதில்லை என்று. இஸ்ரேல் ஒரு தயக்கத்தில் தான் இருக்கிறது போர் நிறுத்தத்தை கொண்டு செல்வதில். நடுவிலே மாட்டியிருப்பது என்னவோ இந்த பொதுமக்கள் தான், 2 தரப்பிலும் உள்ள பொதுமக்களுக்கு தான் பொதுவாக பாதிக்கப்படுவார்கள் யுத்தம் என்று ஒன்று வந்தால். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போர் நிறுத்தமானது நாளை என்ன ரீதியில் நடக்கப் போகிறது, எப்படியான தாக்குதல்கள் நடைபெற்று இந்த போர் நிறுத்தத்தை மேலும் குலைக்கப் போகிறதா அல்லது சமாதானம் மீண்டும் கொண்டு வரப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.